அக்கா என்னம்மா, என்ன வேணும்? எனக்கு எனக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன கேட்டாலும் கொடுக்க முடியாது. கடையில இருக்க பொருளை தான் கொடுக்க முடியும். ஒருவேளை அந்த பொருள் கடையில இல்லனா பக்கத்து கடையில தான் வாங்கி தர முடியும். உனக்கு என்ன வேணும்னு இழுக்காம சொல்லு. இழுக்காம இருக்க தான் ட்ரை பண்றேன். பட் இழுக்குதே. கூட இருக்கிறவங்க இங்க இல்லாததுனால இல்லாதவங்க இருக்கும்போது இழுக்க தானே செய்யும். இப்போ இங்க இல்லாதவங்களை இருக்க சொன்னா எப்படி இழுக்கும் நானும் தான் பாக்குறேன். ஐயோ ஒன்னும் இழுக்க வேணாம். அந்த டவ் ஷாம்பு பாக்கெட்ல 4 இழுத்து கொடுங்க. அது வேண்டாம். டவ் ஷாம்பு வேண்டாம். மீரா ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா முடி இந்த மாதிரி சாஃப்டா இருக்கும். ஐயோ அது எனக்கு இல்ல, அம்மாக்கு தான். டவ் ஷாம்பு கொடுங்க. வேற என்ன வேணும்? ஒரு அக்கு இல்ல அக்கீஸ் வேணும் என்னோட ஃபியூச்சர் குழந்தைக்கு. எனக்கு சோப் வேணும். என்ன சோப்பு? ஆமாம் வேண்டாம். மைசூர் சாண்டல் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்மெல்லு தூக்கலா இருக்கும். ஐயோ இதுவும் எனக்கு இல்ல, என் அம்மாக்கு தான். என் அம்மாக்கு அம்மாவே கொடுங்க. இது அம்மாக்கா? வேற வேற என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே ஒரு கவர்ல போட்டு பேக் பண்ணீங்கன்னா அந்த டைம் வரைக்கும் நாங்கள் அப்படியே பேசிட்டே இருப்போம். பேக் பண்றீங்களா? வீட்டுக்கு போலாமா? நீ இதுக்கு கிடைக்கும். நீ தான் வரேன்னு சொன்னியே. அப்பவே நான் வரேன்னு சொன்னேன். நானும் உன்னை பார்த்துதான் கிடைக்கும். ஏய் வந்துட்டேன்டி. கடைக்கு தாண்டி வந்திருக்கேன். வெயிடி சும்மா வெய். ஏங்க சக்கரை 1 கிலோ, கடலெண்ணெய் ஒரு 1/2 லிட்டரு, கோதுமை ஒரு 1 கிலோ. சக்கரை மட்டும் இப்போ வாங்கிக்கோங்க. கடையில எண்ணெயும் கோதுமையும் ஸ்டாக் வரல. வந்ததுக்கு அப்புறம் வேணா வந்து வாங்கிக்கிறீங்க. சாரி அக்கா, 2 புறா ஷாம்பு கொடுங்க, நான் போறேன். டவ்வா? டவலாம் இல்ல, கிளினிக் பிளஸ் தான் இருக்கு. இத தேய்ச்சு குளி. 2 ரூபாய் கணக்குல வச்சுக்கோங்க. சரி நீங்க இருக்கிறத போடுங்க. என்ன பண்றது, இதுக்கு இந்த மாதிரி சின்ன கடையில வரக்கூடாது. சரி நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. யாருக்கும் இப்படி கடன்லாம் கொடுக்காதீங்க. பார்த்தீங்களா, நீங்கள் அவனுக்கு கடன் கொடுத்தீங்க, ஆனால் அவன் உங்களை மதிக்காம கூட போகிறான். சரிங்க. எவ்வளோ ஆச்சு? 45 ரூபாய். 45 தானே? சரி அதை கணக்கில் வச்சுக்கோங்க. நான் ஈவினிங் வருவேன்ல, அப்போ நான் மட்டும் கணக்கில் வைங்களா? ஏண்டா வெண்ண, வந்ததுல இருந்து ஏதோ வாய்க்கிலேயே வக்கனையா பேசுனல. நீயே கடன் சொல்லதான் வந்திருக்க, அப்புறம் என்ன இதுக்கு பிள்ளை பேசிட்டு இருந்த? போனா பெரிய கடைக்கு தான் போவேன்னு சொன்ன.